வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான, சுவாரஸ்யமான கதைய பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வெறும் புராண கதை மட்டும் இல்லங்க. காதல், பக்தி, கொஞ்சம் குறும்பு, அப்புறம் இறைவனோட திருவிளையாடல்னு எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான தமிழர் பண்பாட்டு காவியம். ஆமாங்க, நம்ம செவ்வேல் முருகன் மற்றும் வள்ளியோட அந்த தெய்வீக காதல் கதைய தான் இன்னைக்கு இந்த விளக்கத்துல நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாபெரும் காவியம் எங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? அகிலத்தையே ஆளும் அந்த வானுலக கடவுள் நம்ம குறிஞ்சி மலையில வாழ்ற ஒரு தைரியமான வேட்டுவ பெண்ணை பார்த்து காதல்ல விழுந்தா என்ன நடக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அதுதாங்க இந்த கதையோட ரொம்ப சுவாரஸ்யமான தொடக்கமே. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது நடக்கிற அந்த இடத்த நாம கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணிக்கணும். பனிமூடிய நீல மலைகள், சலசலன் சத்தம் போடுற அருவிகள், இயற்கையோட இயற்கையா ஒட்டி வாழ்ற வேடர்குல மக்கள்னு ரொம்பவே ரம்மியமான ஒரு குறிஞ்சி நிலம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அமைதியான பின்னணியில தான் நம்ம கதை ஆரம்பமாகுது. இந்த வேடர் குலத்தோட தலைவன் பேரு நம்பிராஜன். ரொம்ப நாளா இவருக்கு குழந்தையே இல்ல. அப்படிப்பட்ட அவரு ஒரு நாள் காடு முழுக்க வேட்டைக்கு போயிருக்காரு. அப்போ அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு மான் குழியில அப்படியே தெய்வீகமா தகதகன்னு ஒளி வீசுற ஒரு சின்ன பெண் குழந்தைய பாக்குறாரு. அந்த ஒளி வீசுற குழந்தைய பார்த்த உடனே நம்பிராஜனுக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. கண்டிப்பா இது அந்த கடவுளே நேரில் வந்து எனக்கு கொடுத்த வரந்தாங்க அப்படின்னு முழு மனசா நம்பி அந்த குழந்தைய ஆசையா தன் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வள்ளி அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பேர் வைக்கிறாரு. நாட்கள் போகுது. நம்ம வள்ளி அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி ரொம்ப அழகா வளர்ந்து நிக்கிறா. அவங்க வேடர்குல வழக்கப்படி மலைமுகடுகள்ல விளையிற அந்த திணைப்பயிர்களை பறவைகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற பொறுப்பு வள்ளிக்கே வருது. கையில ஒரு கவன்கட்டையோட யாருக்கும் பயப்படாத ஒரு தைரியமான சுதந்திரமான பொண்ணா அவங்க வலம் வராங்க. கரெக்டா இங்கெல்லாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்குது. வானுலகத்துல இருந்துகிட்டு இதையெல்லாம் நம்ம முருகப்பெருமான் கவனிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் கண்ணுல வள்ளி படுறாங்க. அவளோட அந்த எளிமையிலையும் இயற்கை அழகலையும் முற்றிலுமா மயங்கி போன அவரு இவள்தான் என் துணைவி அப்படின்னு அந்த நிமிஷமே முடிவு பண்ணிடுறாரு. ஆனா நேரா போய் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால வள்ளியோட அன்பை பெற அவர் சில அழகான தந்திரங்களை, அதாவது தன்னோட திருவிளையாடல்களை ஆரம்பிக்கிறார். அவர் எடுத்த அந்த 3 முக்கியமான அவதாரங்களை நாம இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் முயற்சியா நல்ல கம்பீரமா ஒரு அழகான வேடன் உருவத்துல திணைப்புணத்துக்கு வராரு. வந்து, பெண்ணே நீ யாரு, உன்னோட அழகு இந்த மலைகளையே மயக்குதே அப்படின்னு ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம வள்ளி சாதாரண பொண்ணு கிடையாதுங்க. முகம் தெரியாத ஒருத்தன்கிட்ட, அதுவும் தினப்பணத்துல நின்னுட்டு பேச அவங்க கொஞ்சம் கூட தயாரா இல்ல. நான் வேடர்குல பொண்ணு, இங்கிருந்து உடனே கிளம்பு அப்படின்னு அவரை ரொம்ப கடுமையா திட்டி அனுப்பிடுறாங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான காட்சி நடக்குது. இப்படி வள்ளி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்களோட அப்பா நம்பிராஜன் திடீர்னு அந்த பக்கமா வராரு. இத பார்த்த முருகனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அகிலத்தையே காக்கும் கடவுள் தன் வருங்கால மாமனார் கண்ணுல மாட்டிப்பாரா என்ன? டக்குன்னு தன் மாய சக்தியால அப்படியே ஒரு பெரிய மரமா மாறி அங்கே நின்னுடுறாரு. அப்ப அங்கிருந்து போனதும் திரும்பவும் மனுஷ உருவத்துக்கு வந்த முருகன் கிட்ட வள்ளி இன்னும் கராராவே இருக்காங்க. என் மனச அவ்வளோ சீக்கிரமா யாராலையும் ஜெயிச்சிட முடியாதுன்னு அவங்க சொல்ற அந்த பிடிவாதமும் தைரியமும் தான் முருகப்பெருமானை இன்னும் அதிகமா இருக்குது. நிஜமா சொல்லப்போனா இது வெறும் பிடிவாதம் இல்லைங்க. ஒரு மனித ஆன்மா இறைவனை முழுமையா உணர்றதுக்கு முன்னாடி காட்டுற ஒரு தடையத்தான் இது குறிக்குது. சரின்னு தன்னோட திட்டத்தை மொத்தமா மாத்தின முருகன் இந்த முறை ஒரு தள்ளாடுற முதியவர் வேஷத்துல வராரு. ரொம்ப சோர்வாவும் தாகமாவும் இருக்கிறதா சொல்லி கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்கிறாரு. அதாவது முரட்டு பிடிவாதமா இருக்கிற வள்ளியோட மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்க அந்த அன்பான கருணைய அவர் இங்க கரெக்டா குறி வைக்கிறாரு. பாவம், வயசான முதியவராச்சே அப்படின்னு பரிதாபப்பட்டு வள்ளியும் அவருக்கு தண்ணி கொடுக்கறாங்க. ஆனா அந்த தண்ணிய குடிச்ச அந்த முதியவர் திடீர்னு ரொம்ப குறும்பா, எனக்கு தண்ணீர் தாகம் மட்டும் இல்லம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் இருக்கு அப்படின்னு நேருக்கு நேரா கேட்டு போடுறாரு. இத கேட்ட உடனே வள்ளிக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. கூடவே கொஞ்சம் வெக்கமும் வருது. உதவி செய்ய வந்தா இந்த வயசுல இப்படிதான் பேசுவீங்களா, உடனே கண்ணு முன்னாடி இருந்து போயிடுங்க அப்படின்னு முகம் செவக்க அவர் ரொம்ப கோபமா விரட்டுறாங்க. என்னதான் இரக்கம் காட்டினாலும் தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்க வள்ளி துளியும் தயாரா இல்லைங்கிறது இங்க நல்லாவே புரியுது. இப்படி நேரடியான முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்ச நிலைமையில இவ்வளவு பிடிவாதக்காரியான வள்ளியோட மனச அந்த வானுலக கடவுள் கடைசியா எப்படித்தான் மாத்துனாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போ நமக்குள்ள வருதுல்ல. வாங்க அது எப்படின்னு பாப்போம். இனி நேரா பேசி வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட முருகன் தன்னோட அண்ணன் விநாயக பெருமானோட உதவியே கேட்கிறாரு. தம்பியோட காதலுக்காக அண்ணன் சும்மா இருப்பாரா? உடனே விநாயகர் மலைகளே அதிர வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான காட்டு யானை உருவம் எடுத்து புழுதி பறக்க வள்ளியை நோக்கி அப்படியே மிரட்டலா ஓடி வர்றாரு.
தன் உசுரை எடுக்க சீறிக்கிட்டு வர்ற அந்த யானைய பார்த்ததும் வள்ளி பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம வேறு வழியே இல்லாம ஓடி போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திட்டி தீர்த்த அதே முதியவரை போய் கட்டிக்கிட்டு, தாத்தா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறாங்க. என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டதும் இந்த நாடகத்தோட உச்சக்கட்டமா அந்த முதியவர் ஒரு அதிரடி நிபந்தனையை போடுறாரு. நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கண் முன்னாடி சீறி வர்ற யானை உயிராபத்துல இருந்த வள்ளிக்கு சரின்னு சொல்றதை தவிர வேற எந்த வழியும் அங்க இல்ல. இதுதாங்க முழுமையான சரணாகதி. தன்னோட அகங்காரம் எல்லாம் அழிஞ்சு இறைவன் கிட்ட தன்னை முழுமையா ஒப்படைக்கிற ஒரு உன்னதமான தருணம் இது. வள்ளி மனசார சம்மதம் சொன்ன அந்த மறுகணமே அந்த பயங்கரமான யானை காணாம போயிடுது. அந்த தள்ளாடுற முதியவர் திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளியோட தன்னோட உண்மையான தெய்வீக உருவமான 6 முகங்களோடு கையில வேலும் பின்னால் மயிலுமா சாட்சாத் முருகப்பெருமானாகவே அவங்களுக்கு காட்சி தராரு. இத பார்த்த உடனே வள்ளிக்கு இன்பம் அதிர்ச்சி தாங்கல. பக்தி பரவசத்துல கண்ணீர் கொட்டுது. அட பாவமே, நம்ம தினமும் கும்பிடுற இறைவன் கிட்டயா இவ்ளோ நேரம் இப்படி சண்டை போட்டோம் அப்படின்னு திகைச்சு நிக்கிறாங்க. அப்போ முருகன் அவளை பார்த்து ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே, வள்ளி நீ என் பக்த மட்டும் கிடையாது, என் உயிர் துணை அப்படின்னு சொல்லி அவளை தனக்கு சமமா ஏத்துக்கிறாரு. இந்த ஒரு நிகழ்வு மூலமா வானுலகமும் நம்ம குறிஞ்சி நிலமும் ஒன்னா இணையுது. தேவர்கள், முனிவர்கள், அப்புறம் நம்பிராஜன் உள்பட வேடர்குல மக்கள்னு எல்லோருடைய ஆசையோடும் பொன்னிற ஒளியில மிளரும் அவங்களோட அந்த தெய்வீக திருமணம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா நடந்தேருது. இந்த அழகான கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடங்கள் என்னன்னா, பொறுமை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் முழுமையான பக்தி. இது மூணும் எப்படி ஒரு சாதாரண மனுஷனை இறைவனோட இணைக்குது அப்படிங்கிறது தான். கடவுளே ஆனாலும் உண்மையான அன்பை பெற பொறுமை ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. ரொம்பவும் நெகிழ்ச்சியான இந்த கதையை நாம முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறேன். வள்ளியோட அந்த சுதந்திரமான குணம், அவங்க சந்திச்ச சோதனைகள், கடைசியில அவங்க இறைவன் கிட்ட அடைந்த அந்த சரணாகதி, இது எல்லாமே நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நம்ம கடந்து வர்ற ஆன்மீக பயணத்தையும் நம்பிக்கையும் எப்படியெல்லாம் பிரதிபலிக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன்.